நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசு மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அது காங்கிரஸ் தலைமையிலான தற்போதைய ஆட்சியா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த பாஜக அரசா இருக்கட்டும், ரெண்டு தரப்பு மேலேயுமே மாறி மாறி தமிழகத்திலிருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நிற்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த விவகாரத்தில் காவிரி விவகாரம் மட்டும் இல்லை, தாவேக்க எம்எல்ஏ பேர விவகாரத்திலையும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மேலே தாவேக்க அமைச்சர் நிர்மல்குமார் வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை நம்ம அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். காவிரி நீர்ப்பகிர்வு மற்றும் மேகதாட்டு விவகாரத்தில் தாவேக்க மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே காரசார வாதம் தொடர்ந்தவாறு இருக்கிறது. ஒரு பக்கம் எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நம்ம எல்லாம் பேசணும், பேசி செயலில் இறங்கினாதான் இதெல்லாம் சாத்தியமாக்கப்படும் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் தேவையில்லை, நாம் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடிலேயே தமிழக அரசு இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போறாருன்னு வெளியான ஒரு தகவலை எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, தாவேக்க கூட்டணியில் இருந்த கட்சிகளுமே கூட எதிர்த்தாங்க. வேணாம், போகாதீங்க, இது தப்பான நகர்வு, நாம நேரடியாக பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்றது தான் பிற கட்சிகளுடைய ஒரு வாதமாக இருந்தது. இன்னொரு பக்கம் காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டும் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா உரிய நீரை திறக்கலை. பிறகு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக தமிழகத்திற்கு கர்நாடகா நீரை திறந்திருக்கு. அதாவது அந்த அணைகள் நிரம்பின பிறகுதான் உபரி நீரை திறக்கிற மாதிரி திறந்து விட்டுருக்காங்க. அதுலேயுமே கூட தற்பொழுது கபினி அணையிலிருந்து 25,000 கன அடியை திறந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அந்த அளவும் ஒரு 10,000 கன அடி அப்படின்ற அளவில் குறைச்சிருக்காங்க. அதுதான் தற்போதைய நிலவரம். இதற்கு நடுவில் தான் தமிழகத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதான்னு தாவேக்க அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தால் பயனே கிடையாது, நாம் நீதிமன்றத்தை நோக்கி செல்வோம்னு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்ததும் விவாத பொருளாக மாறுச்சு. இன்னொரு பக்கம் நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட கோரி திமுக உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் கர்நாடகா அனைத்து கட்சிகள் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தலைமையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாருமே பிற கட்சிகள், அதாவது பாஜக, மஜத இந்த மாதிரி கட்சிகளை சேர்ந்த அனைத்து முக்கிய பிரமுகர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழகத்தின் நகர்வுகள் என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பை அதிகரிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசின அமைச்சர் நிர்மல்குமார், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு, தமிழக மக்களுக்கு இது எதிராக செயல்படுற மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை இப்போ பார்த்துடலாம். இவங்களும் ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்? இவர்கள் வழக்கு தொடுக்கிற உயர்நீதிமன்றத்தில் அடுத்த 2 நாள்ல இவங்க உச்சநீதிமன்றத்தில் திமுக ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யாருக்கு பின்னடைவு? தமிழக மக்களுக்கு தானே பின்னடைவு. முதல்வருக்கு இவங்க நெருக்கடி கொடுக்க நினைச்சு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும் டி.கே. சிவகுமாருக்கு எதிராக பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார். முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு திமுகவும் டி.கே. சிவகுமாரும் இணைஞ்சு செயல்படுறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் மேலிடம் சொல்வதை விட திமுக சொல்றது தான் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கேட்பார்னு அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் தாவேக்க எம்எல்ஏக்கள் கிட்ட குதிரை பேரம் நடத்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சுட்டிக்காட்டியும் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அது இன்னொரு ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்க எம்எல்ஏ பேரத்திற்கு பெங்களூர்ல இருந்து தான் பணம் வந்ததுன்னு குறிப்பிட்ட நிர்மல்குமார், திமுகவுக்கு டி.கே. சிவகுமாருடைய முழு ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க அது பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏன்னா அங்கே அந்த முதலமைச்சர் ஒரு பாஜக முதலமைச்சரோ இல்லை வேற கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோ இருந்தால் பரவாயில்ல, தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளும் மாநிலமாக கர்நாடகா இருக்கிறது. காங்கிரசின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மேலே தான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். ஆனால் எல்லா வகையிலையும் டி.கே. சிவகுமாருடன் சேர்ந்து கொண்டு இந்த திமுக குடும்பம்
ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சி இருந்தால் என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்ல எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளோ நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அதை திமுகவும் திரு டி கே சிவகுமாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கிருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்லேருந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எப்படி திமுக தலைமை திமுகவினர் வந்து பெங்களூர்லேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளோ சேஃப் கவனாக இருக்கா, இல்லை பெங்களூர்லேருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா? இதுலேருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்லேருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த வழக்கு விசாரணையில் பெங்களூர்லேருந்து பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டது. அங்கேருந்தால் பெரும்பாலான பணங்கள் அங்கே இருந்தால் தான் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதுலேருந்தே அப்போ இருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டி கே சிவகுமாரிடம் இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி நடந்து கொள்கிறார். காங்கிரஸ் கட்சியான கூட்டணி கட்சியோட முறையிடுவீங்களா சார்? அவர் மேல புகார்கள் இல்ல, அவர் காங்கிரஸ் தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதை தான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு உட்புறம் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்கிறது. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டி கே சிவகுமார். ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது. அது என்னன்னு சொல்லி அவங்க தான் வெளியிடணும். ஸோ அமைச்சர் நிர்மல்குமார் இவ்வளோ பேசியிருக்காரு இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸும் டிஎம்கே சைடில் இருந்து வந்திருக்கு. முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்னு அமைச்சர் நிர்மல்குமார் பேசின அந்த பேச்சுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. காவிரி தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எப்போது மௌனம் கலைப்பார்னு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ரகுபதி, தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுவது போல நிர்மல்குமார் கொச்சைப்படுத்தி இருக்காருன்னு தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. தமிழகத்திற்கு நீரை பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் விஜய் எடுத்துட்டு வராருன்னு குறிப்பிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்க தொடரும்னு கூறியிருக்காரு. ஏற்கனவே காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அனைத்து கட்சிகளும் பாஜகவோடு இணைந்து செயல்படுகின்றன அப்படின்ற ஒரு காட்டமான குற்றச்சாட்டு அமைச்சர் நிர்மல்குமார் முன் வச்சிருந்தாரு. இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்றுட்டு வருது. இங்கு தாவேக கூட்டணி அரசாங்கத்தில் காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் இப்போ காங்கிரஸ் கட்சியோட முதல்வராக இருக்கும் டி கே சிவகுமார் மேலேயே அமைச்சர் நிர்மல்குமார் இத்தனை குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருப்பது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் காவிரி நீர் தமிழகத்திற்கு வராமல் இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லியிருந்தவர் இப்போ இதில் டி கே சிவகுமாரோட பேரையும் இணைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேக எம்எல்ஏ பேர விவகாரத்திலையும் டி கே சிவகுமாருடைய பெயரை தற்பொழுது அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டை இழுத்து விட்டிருக்கார். ஸோ இதுக்கு காங்கிரஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா காங்கிரஸ் மேலிடத்துக்கு கூட அவர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது காங்கிரஸ் மேலிடம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண இருக்கிறது, தமிழக காங்கிரஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண இருக்காங்க அப்படின்றதையெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.